நீங்கள் தினமும் ஏஐ யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் உள்ள அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உண்மையாகவே தெரியுமா? அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த ஹோல் திங்கை உங்களோட சேர்ந்து பீஸ் பை பீஸாக பில்ட் பண்ண போகிறேன். கோடு இல்லை, கடினமான கணக்கு இல்லை, வெறும் ஐடியாஸ் மட்டும்தான். சரி, அதை திறந்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஏஐ லாங்குவேஜ் மாடலோட உள்ளேயும் உண்மையாக 5 ஐடியாஸ் மட்டும்தான் இருக்குது. ஒன்னோட மேலே ஒன்றா அடுக்கி வச்சது. எம்பெடிங்ஸ், ஒரு நியூரல் நெட்வொர்க், அட்டென்ஷன், ட்ரைனிங், அப்புறம் சாம்பிளிங். இவங்களை ஒவ்வொன்றா பில்ட் பண்ணலாம். முதல்ல எம்பெடிங்ஸ். இது சிம்பிளாக வார்த்தைகளை நம்பர்ஸாக எப்படி மாற்றுறோங்கிறது தான். கம்ப்யூட்டரால் வார்த்தைகளை ரீட் பண்ண முடியாது. அதனால் முதல்ல நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நம்பர்ஸ் லிஸ்ட்டாக மாற்றுறோம். இங்கேருந்து மெஷின் நம்பர்ஸை வச்சு மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். ஒவ்வொரு நம்பரும் ஒரு வார்த்தையோட ஒரு மறைஞ்சிருக்கிற தன்மையை கேப்சர் பண்ணுது. அதில் ஒன்று இது உயிரோடு இருக்கான்னு அர்த்தம்னு நினச்சிக்கோங்க. கேட், டாக், கிங், குயின் எல்லாமே ஹை ஸ்கோர் பண்ணும். காரும் ஃபோனும் கிட்டத்தட்ட 0 ஸ்கோர் பண்ணும். இதை யாரும் அதுக்கு கற்றுக் கொடுக்கல. சிமிலர் வார்த்தைகளுக்கு சிமிலர் நம்பர்ஸ் வருதுன்னு அதுதான் நான் கண்டுபிடிச்சிக்கிச்சு. ஒரு வார்த்தை நம்பர்ஸ் லிஸ்ட்டாக ஆனதும் அது ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட்டாக மாறுது. அர்த்தத்தில் நெருக்கமான வார்த்தைகள் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் உட்காரும். உயிருள்ளவே ஒரு ஏரியாவில், பொருட்கள் இன்னொரு ஏரியாவில், உணர்வுகள் அவங்க ஓன் கார்னரில். உண்மையான மாடல்ஸ் 100 கணக்கான நம்பர்ஸ் யூஸ் பண்ணும். படம் போட முடியாத அளவுக்கு அதிகம், ஆனால் ஐடியா அதே தான். 2 வார்த்தைகள் எவ்வளோ நெருக்கம்னு கண்டுபிடிக்க அவங்களுக்கு இடையில இருக்கிற ஆங்கிளை பார்க்குறோம். கிங்கும் குவீனும் கிட்டத்தட்ட ஒரே டைரெக்ஷனில் பாயிண்ட் பண்ணுது. அதனால் அவங்க ரொம்ப ஒரே மாதிரி. ஸோ அது தனியாக வெகு தூரத்தில் பாயிண்ட் பண்ணுது. அடுத்து நியூரல் நெட்வொர்க்ஸ். அந்த நம்பர்ஸ்லேருந்து மெஷினை உண்மையாக எப்படி கற்றுக்குதுங்கிறது தான் இது. ஒரு நெட்வொர்க்கோட சின்ன பகுதி ஒரு நியூரான். அது கொஞ்சம் இன்புட்ஸ் எடுத்துக்கும். ஒவ்வொன்றையும் ஒரு வெயிட்டால் பெருக்கி கூட்டி ஒரே ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதுக்கு ஒரு ரியல் ஜாப் கொடுக்கலாம். ஹவுஸ் ப்ரைஸஸ் யூகம் பண்ணுறது. நம்ம ஒரு நேரத்தில் ஒரு வீடை ஆட் பண்ணுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைஸும் ப்ரைஸும் இருக்குது. நியூரான் ஒரு லைன் வரையுது, மெதுவாக அதை சாய்க்குது. அந்த பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ கிட்ட வரும் வர. அந்த மெதுவான மாற்றம் தான் நம்ம லேர்னிங்னு சொல்கிறது. அந்த ஃபைனல் லைன் அதோட பெஸ்ட் கெஸ். ஆனால் ஒரே ஒரு நியூரானால் எப்போவுமே ஒரு நேர் லைன் மட்டும்தான் வரைய முடியும். இதோ ஒரு கடினமான ஜாப். கேட் சவுண்ட்ஸை டாக் சவுண்ட்ஸ்லேருந்து வேறுபடுத்தி சொல்கிறது. கேட் சவுண்ட்ஸ் நடுவில் உட்காருது, டாக் சவுண்ட்ஸ் அவங்கள சுற்றி எல்லா பக்கமும் ரேப் ஆகுது. எந்த நேர் லைனாலையும் இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வேணும். அதனால் ஒரே நியூரானுக்கு பதிலாக நிறைய நியூரான்ஸ் யூஸ் பண்ணுறோம். நிறைய ரவுண்ட்ஸில் அவங்க டீமாக சேர்ந்து கேட்ஸை சுற்றி ஒரு ரிங் மாதிரி வளையுது. அதுதான் நியூரல் நெட்வொர்க். நிறைய சிம்பிள் பகுதிகள் சேர்ந்து ஒரே ஷேப்பை கற்றுக்கிறது. இந்த லேயர்ஸை நிறைய ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா டீப்பாக அடுக்கும்போது அதனால தான் இதை டீப் லேர்னிங்னு சொல்கிறோம். இப்போ பெரிய ஒன்று அட்டென்ஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சென்டென்ஸில் எந்தெந்த வார்த்தைகள் ஒன்னோட ஒன்று சேர்ந்தவைங்கிறத மாடல் எப்படி கண்டுபிடிக்குதுங்கிறது தான் அட்டென்ஷன். ஐ ரியலி லைக் பேர்ட்ஸ்ங்கிற சென்டென்ஸை எடுத்துக்கோங்க. மஷினுக்கு இவங்க வெறும் தனித்தனி வார்த்தைகள் தான். லைக்குங்கிறது பேர்ட்ஸை பாயிண்ட் பண்ணுதுன்னு அதுக்கு தெரியாது. இன்னும் கனெக்ஷனே இல்லை. இதோ கிளவரான பகுதி. இது சரியாக ஒரு டேட்டாபேஸை சர்ச் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு டேட்டாபேஸை சர்ச் பண்ணுறப்போ ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புறீங்க. உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ரோவும் ஒரு லேபிளும் கொஞ்சம் கண்டென்ட்டும் வச்சுருக்கு. டேட்டாபேஸ் உங்கள் ரிக்வெஸ்ட்டை ஒவ்வொரு லேபிளுக்கும் எதிராக செக் பண்ணி ரொம்ப கிட்டையானதை பிக் பண்ணி அதோட கண்டென்ட்டை திருப்பி கொடுக்குது. சரியாக இதே தான் வார்த்தைகளோடையும் பண்ணுறோம். லைக்குங்கிற வார்த்தை ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புது. நான் யாரோட சேர்ந்தவன், மற்ற ஒவ்வொரு வார்த்தையும் அதை விவரிக்கிற ஒரு லேபிள் கொடுக்குது. நம்ம அவங்கள கம்பேர் பண்ணுறோம். அப்போ பேர்ட்ஸ் தான் பெஸ்ட் மேட்ச். அதனால் பேர்ட்ஸ் அதோட அர்த்தத்தை திருப்பி ஷேர் பண்ணுது. இப்போது அந்த 2 வார்த்தைகளும் லிங்க் ஆகிடுச்சு. இது நடக்க ஒவ்வொரு வார்த்தையும் 3 சின்ன பகுதியாக மாற்றப்படுது. ஒரு குவேரி, ஒரு கீ, அப்புறம் ஒரு வேல்யூ. நம்ம ஒரு வார்த்தையோட குவேரியை மற்ற ஒவ்வொரு வார்த்தையோட கீக்கு எதிராக கம்பேர் பண்ணுறோம். அது அவங்க எவ்வளோ ரிலேட்டட்னு ஒரு ஸ்கோர் கொடுக்குது. ஸ்கோர் எவ்வளோ அதிகமோ அந்த வார்த்தையோட வேல்யூ அவ்வளோ அதிகமாக ஷேர் ஆகுது. எலிகெண்ட்டான பகுதி என்னென்னா இந்த கம்பேரிசனை நெட்வொர்க் முழுசாதானவே கண்டுபிடிச்சிக்கிச்சு. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வெறும் பேட்டர்ன்ஸ் மட்டும் கற்றுக்கல, முழு ஆப்ரேஷன்ஸையும் கற்றுக்குது. இது எல்லா வார்த்தைக்கும் ஒரே நேரத்தில் பண்ணுங்கள். அப்போ யார் யாரோட கனெக்ட் ஆகுதுன்னு காட்டுற ஒரு கிரிட் கிடைக்குது. ஒரே நேரத்தில் அந்த சென்டென்ஸ் முழுசாக ஒன்றா பிடிச்சிக்குது. இப்போது இதை அடுக்குறோம். ஒவ்வொரு லேயரும் முதல்ல வார்த்தைகள் கான்டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ண விடுது. அப்புறம் அவங்கள ஒரு சின்ன நெட்வொர்க்கோட ஓட்டி பேட்டர்ன்ஸை கூர்மையாக்குது. அந்த ஜோடியை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம். இன்டர்நெட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா டெக்ஸ்ட்டையும் இதுக்கு கொடுங்க. அப்போ மொழிதானா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இது மெதுவாக கற்றுக்குது. அந்த ஸ்டேஜை ப்ரீ ட்ரைனிங்னு சொல்கிறோம். அடுத்து ட்ரைனிங். இதையெல்லாம் மாடல் உண்மையாக எப்படி கற்றுக்குது டேட்டாவிலேருந்து, அதுதான் இது. ஆரம்பத்தில் ஒரு புதுசான மாடலுக்கு ஒன்றுமே தெரியாது. அதோட நம்பர்ஸ் எல்லாம் ரேண்டம். அதனால் நம்ம ஒரு சிம்பிள் கேமை பில்லியன் தடவை விளையாடுறோம். அடுத்த வார்த்தையை மறைச்சு அதை யூகம் பண்ண சொல்கிறோம். த சன் ரைசஸ் இந்த அது ஸ்கை, வெஸ்ட் அல்லது மூன் மாதிரி வார்த்தைகளை ட்ரை பண்ணுது. ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ தப்பாக போச்சுன்னு நம்ம வளர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரோரை குறைக்க அது அதோட நம்பர்ஸை நட்ச் பண்ணுறது. ஒரு நாள் சரியாக சொல்கிற வர ஈஸ்ட் எந்த பக்கம் நட்ச் பண்ணணும்னு அதுக்கு எப்படி தெரியுது? அந்த எரரை மலைகள், பள்ளத்தாக்குகள் உள்ள ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி கற்பனை பண்ணுங்கள். மாடல் சிம்பிளாக மலை இறக்கத்தில் உருளுது. அதனால் எட்ட முடியிற லோவஸ்ட் பாயிண்டில் வந்து உட்கார வர. இது கிரேடியன்ட் டிசென்ட்னு சொல்கிறோம். இப்படி தான் மாடல் தன்னோட தப்புகளை தொடர்ந்து குறைக்குது. இது முடிஞ்சதும் நம்மக்கிட்ட பேஸ் மாடல்னு சொல்கிறது கிடைக்கிது. ஆனால் ஒரு பேஸ் மாடல் இன்னும் சேட்பாட் இல்லை. ஃப்ரான்ஸோட கேபிட்டல் என்னன்னு அதை கேளுங்க. பதில் சொல்கிறதுக்கு பதிலாக அது வெறும் பேட்டர்னை தொடர்ந்து போய் தானா இன்னும் கேள்விகள் கேட்குது.
அதனால் 2 ஸ்டெப்பில் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க அதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். முதல்ல ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள் சாட்ஸை அதுக்கு காட்டுறோம். அப்போது ஒரு நல்ல ரிப்ளை எப்படி இருக்கும்னு அது பிடிச்சிக்குது. அப்புறம் 2 பதில்களை காட்டி ஒரு நபர் நல்லதை சூஸ் பண்ண விடுறோம். அது மாடலை மக்கள் உண்மையாக எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் ஸ்டீர் பண்ணுறது. இப்போது அது ஒரு உதவியான அசிஸ்டன்ட் மாதிரி நடந்துக்குது. அப்போ நீங்கள் உண்மையாக எதையாவது டைப் பண்ணும்போது என்ன நடக்குது? நீங்கள் ஐ ரியலி லைக்னு டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தைகள் ஒரு நம்பர்ஸ் கிரிட்டாக மாறுது. நம்ம பில்ட் பண்ண அதே ஸ்டெப்ஸை அவங்க கடந்து போகிறாங்க. கான்டெக்ஸ்ட் ஷேர் பண்ணுறது, அப்புறம் பேட்டர்ன்ஸை கூர்மையாக்குறது. ஒரு ஃபைனல் கிரிட் வெளியே வருது. நாம் அதோட கடைசி ரோவை ரீட் பண்ணுறோம். அந்த ரோ சாத்தியமான ஒவ்வொரு அடுத்த வார்த்தைக்கும் ஒரு ஸ்கோர் கொடுக்குது. டாப்பில் இருக்கிறது தான் ப்ரெடிக்ஷன். இங்கே பேர்ட்ஸ் அந்த வார்த்தையை சென்டென்ஸில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஹோல் திங்கையும் மறுபடியும் ஓட்டுறோம். ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தையாக. கடைசியாக சாம்பிளிங். வெறும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக மாடலை க்ரியேட் பண்ண விடுற பகுதி இதுதான். அந்த கடைசி ரோலேருந்து அது எப்படி சூஸ் பண்ணுது? ஒரே ஒரு டயல் அதோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது. நியூட்டன் டிஸ்கவர்ட் blank பிகாஸ் he saw an apple fall from a treeன்னு எடுத்துக்கோங்க. குறைஞ்ச டெம்பரேச்சரில் அது சேஃபாக விளையாடி கிராவிட்டின்னு சொல்லும். டெய்லி ஏற்றுங்க, அது இன்னும் தைரியமாக ஆகுது. a deep connection between the earth and the heavens. இன்னும் மேலே புஷ் பண்ணுங்கள், அது போய்ட்டிக்காக ஆகுது. த லாங்குவேஜ் ஆஃப் ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ட்ரீமிங் பிளானட்ஸ். ஒரே ஆரம்பம், ஒவ்வொரு தடவையும் ஒரு புதுசான முடிவு. ஒவ்வொரு ட்ரைலையும் புதுசாக எதையாவது க்ரியேட் பண்ணுற அந்த சுதந்திரம் தான் இது ஜென்ரேட்டிவ்னு நம்ம ஏன் சொல்கிறோங்கிறதுக்கு சரியான காரணம். சரி, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கலாம். எம்பெடிங்ஸ் வார்த்தைகளை நம்பர்ஸாக மாற்றுது. ஒரு நியூரல் நெட்வொர்க் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்குது. அட்டென்ஷன் கான்டெக்ஸ்டை சேர்க்குது. ட்ரைனிங் அதுக்கு பதில் சொல்ல கற்றுக் கொடுக்குது. அப்புறம் சாம்பிளிங் அதை க்ரியேட் பண்ண விடுது. அந்த 5 ஐடியாஸை எடுக்குங்க. அதுதான் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. இது உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா யூடியூப்லையும் லிங்க்டின்லையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆரம்பிக்கிறவங்கன்னா நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கிற மற்ற லேர்னிங் கண்டென்ட்டையும் பாருங்கள். நீங்கள் ரியாதில் இருந்தால் எங்களோட சேருங்க. நாங்கள் ஒரு மெஷின் லேர்னிங் கம்யூனிட்டி நடத்துகிறோம். ரெகுலராக ஆன்லைன் மீட்டப்ஸும் ஈவெண்ட்ஸும் இருக்குது. உங்களை அங்கே பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். பார்த்ததுக்கு நன்றி.